ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறத நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து மாயா பூர்ணிமாவோட நினைவுகளால் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு பாட்டாக பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே போய் மாயா கிட்ட போய் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி புகழ்றதும் விசில் அடிக்கிறதும், அதே மாதிரி மாயா வந்து நீங்கள் தான் டைட்டில் வின்னர் புகழ்றதும், விஜயவர்மா ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு மேலே காலை தூக்கி மல்லாக்க படுக்கிறதும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஏதாவது பற்றி காசிப் பண்ணிட்டு இருக்கிறதும் மணி, தினேஷ் மற்றும் விஷ்ணு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் இப்போ தான் ஒரு சீரியல் வந்துட்டு போனாங்க. இன்னும் ஒரு சீரியல் இப்போ நைட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரில. ஒரு பக்கம் இதை வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லைவில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, விசித்ராவும் தினேஷும் வந்து மாற்றி ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மூமெண்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பூர்ணிமா விசித்ரா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க நல்ல அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீங்கள் எடுங்க உங்களுக்கு தான் வந்து கடன் இருக்குது, நீங்கள் போய் இது பண்ணலாம்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்லுவார், மேடம் கடன்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் மேடம், காதல் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு தினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா அவர்கள் அவங்க வந்து ஒரு எய்ம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிகிட்டு இருந்த காலத்தில் நான் சொல்கிறேன். ஸோ பிக் பாஸ் போயிருந்தோன்னா நான் டாப் 5 போகணும், இல்லை நான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மைண்டில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்குள்ள நல்ல டேர்ம்ஸ் இல்லைனா கூட அது வந்து அவருக்கு மைண்டில் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் போய் டாப் 5 போயிடுவேன், இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி டைட்டில் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி மண்டேல யோசிச்சுட்டு இருக்காரு போல தெரியுது. ஆனால் டைட்டிலுக்கு வின் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஓட்டிங்கில் பார்த்தா சான்ஸ் இல்லை தினேஷுக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 2 பேருக்கும் வந்து அந்த திருப்பி மாற்றி சொல்லிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து பூர்ணிமா ரவி. ஸோ பூர்ணிமா ரவி அவர்கள் உங்களுக்கு தெரியும், எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அவங்க போட்ட முதல் பதிவு அப்படிங்கிறதும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ ப்ளே ஃபார் த வின் மாயா அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ ப்ளே ஃபார் த வின்னா ஜெயிக்கிறதுக்கு விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அது ஓகே, ஜெயிக்கிறதுக்கு அவங்க விளையாட்டோம், பட் ஓட்டு வேணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, ஓட்டு தானே ஓட்டாக புரிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி எப்படி போடலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் வந்து ஈஸியாக புலப்படுது. அதாவது அவங்க ஏற்கனவே மாயா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நைட்டே, நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேன்வாஸ் பண்ணி உனக்கு ஓட்டு போட்டு சுமார் ரெடியாக வச்சிடுறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு சரவெட்டி வெடித்து மாலைகள் போட்டு பெரிய மரியாதை பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் மச்சின்னு ஏதோ ஒரு இதில் வந்து ஸ்பான்சர் எடுத்து அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பயங்கர ஒரு பில்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக இனிமேல் மாயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிருட்டு என்று வரும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மாயா இந்த சீசன் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இவங்க ஓட்டு என்ன தான் போட்டாலும் மக்களுடைய ஓட்டு மேலே எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் பூர்ணிமா வந்து செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது போன சீசனில் 4வது சீசன் குறிப்பாக ரம்யா பாண்டியனோட செலிப்ரேஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து என்னென்னா அந்த தாரத்தை அப்படிலாம் வச்சாங்க, அந்தளவுக்கு வைக்கல, ஒரு டான்ஸர்லாம் வச்சு அவங்கள வரவேற்று பூங்கொத்து கொடுத்து ஸோ ஒரு விதமாக டிஃப்ரென்ஸாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பூர்ணிமாவுடைய ஆட்டம் அடுத்த வாரத்துலேருந்து தொடரும். சும்மா வேறு லெவலில் நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம்டா, பார்க்குறியாடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.